ஆண்டவர்கிட்ட கேட்காம, ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்தாம, ஆண்டவருடைய ஆலோசனை கேட்காம நம்ம ஒன்று செய்யறோம் தெரியுமா? அது எப்படிப்பட்ட செயல் என்றால் தேவனுடைய பார்வையை விட்டு விலகுகிற செயல். தேவனுடைய பார்வையை விட்டு நான் விலகி ஒன்று செய்யறேனாலே நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா? எனக்கு எஜமான் நான் தான் என்று சொல்ல வருகிறேன். 13 வருஷம் ஆண்டவர் அதுக்கப்புறம் பேசவே இல்லை ஆபிரகாம்கிட்ட. நம்ம எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட தெரிவிக்கிறோம்னு கேட்டா கண்டிப்பா இல்லை. ஏன்னா தெரிவித்த ஆண்டவர் நோ சொல்வார் நமக்கு நல்லாவே தெரியும். அதனால நிறைய காரியத்தை ஆண்டவர்கிட்ட கேட்காம செய்யறோம். எல்லாம் பலிபீடம் கட்டுறதுல குறவே கிடையாது, பலி செலுத்துறதுல குறவு கிடையாது. ஆனா என்ன ஆச்சு அப்படின்னா பார்வையை விட்டு விலகி ஆண்டவர் பேசினதுக்கு அப்புறம் நாம ஒரு பாதையை தெரிந்தெடுத்து போறோம் தெரியுமா? அது தேவ சமூகத்தை விட்டு போகிறது. நான் உங்க பார்வையில் இருக்க விரும்புறேன். இல்ல நான் எனக்கு தோணுதான் செய்வேன் அப்படின்னா நான் யாரா மாறுகிறேன் என்றால் நானே எனக்கு எஜமானை மாறுகிறேன். அதுதான் எரேமியா 2வது அதிகாரம் 31வது வசனத்திலே கர்த்தர் தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுகிறார், சந்ததியாரை நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை சிந்தித்து பாருங்கள். நான் இஸ்ரவேலுக்கு வனாந்திரமும் காரிருளான பூமியுமாக இருந்தேனோ, பின்ன ஏன் என் ஜனங்கள் நாங்களே எஜமான்கள் இனி உம்மிடத்தில் வருவதில்லை என்று சொல்லுகிறார்கள். ஒரு காரியத்துக்காக நான் ஆண்டவர்கிட்ட போகலைனாலே நான் என்னை எனக்கு எஜமானாக்குகிறேன் என்ற அர்த்தம். இந்த செயல் ஏதேனிலே சத்துருவானவன் செய்த செயல். நீ ஏன்பா ஒரே ட்ராக்ல ஆதாம் ஏவாள் போயிட்டு இருக்கிறாங்க, இதை சாப்பிடணும் இதை சாப்பிடக்கூடாது, ஒரே ட்ராக்ல போயிட்டு இருக்கிறாங்க. பிசாசு வந்து ட்ராக்கை மாத்தி விடுறான். இங்க பாரு, அவர் எதுக்கு உனக்கு தேவனா இருக்கணும்? இதை சாப்பிட்டா நீயே தேவனாயிருவ. அதன் அர்த்தம் என்ன? உனக்கு எப்படியும் போலாம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். அடுத்த வார்த்தை, பாதாளத்தின் வாசல்கள், பரலோகத்துக்கு வாசல், பாதாளத்துக்கு வாசல்கள். பரலோகத்துக்கு ஒரே வாசல் தான். யாரு? இயேசு மட்டும்தான். இயேசு ஒரு வாசல், பேதுரு ஒரு வாசல், மரியாள் ஒரு வாசல் கிடையவே கிடையாது. பரலோகத்துக்கு ஒரே வாசல் இயேசு கிறிஸ்து மட்டுமே. I am the door, நானே வாசல் அப்படிங்கிறார். ஆனா பாதாளத்துக்கு அப்படி கிடையாது. வாசல்கள் எப்படி வேணாலும் போலாம். இதுதான் ட்ராக் மாறி மாறி போறது. நேர்வழியா என்னை அவர் நேர்வழியா நடத்துவார். இங்க ஜனங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, நாங்க ஆண்டவர்கிட்ட வருவதில்லை, நாங்களே எஜமான். 36வது வசனத்தை வாசிங்கள். நீ உன் வழியை மாற்றி மாற்றி இவ்வளவாய் விலகி போகிறது என்ன? இதுதான் எனக்கு தோன்றபடி நான் போவேன் வருவேன். சண்டே சர்ச்சுக்கு வருவேன், அடுத்து நான் எங்க போவேன் அது ஏன் இஷ்டம். வழியை மாற்றி மாற்றி விலகி போகிறது என்ன? இதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? அதனுடைய கடைசி வசனத்தை வாசிங்கள். 37. நீ உன் கைகளை உன் தலையின் மேல் வைத்துக் கொண்டு இவ்விடத்திலிருந்து புறப்பட்டு. அதன் அர்த்தம் என்ன? இப்படி வழி மாறி மாறி போனவனுடைய ரிசல்ட் எப்படி இருக்கு தெரியுமா? கடைசியில கையை தூக்கி இப்படி தலையில வைப்பான் பாருங்க. ஐயோ அப்படின்னு கையை தூக்கி தலையில வைக்கிற நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. எல்லாம் போச்சுன்னு சொல்லும் போது இப்படி தலையில அடிப்பாங்க. ஏன் அப்படி ஒரு சூழ்நிலை வருமா? இந்த வேர்டை நல்ல கவனிங்க. ஏனெனில் உன் நம்பிக்கைகளை கர்த்தர் வெறுத்திருக்கிறார். உனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லல, உன் நம்பிக்கைகளை கர்த்தர் வெறுத்திருக்கிறார். அவைகளால் உனக்கு காரியம். நம்பிக்கை இருக்கு, நல்லாவே இருக்கு. புரியும்படி சொல்றேன். பெலிஸ்தீனோடு யுத்தத்துக்கு போகிறார்கள், தோற்று வரார்கள். உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா, உடன்படிக்கை பெட்டி எடுத்துட்டு போறாங்க. ஃப்ரண்ட் லைன்ல யார் நிக்கிறா? ஓப்னி பினேகாஸ் நிக்கிறாங்க. வாழ்வா சாவா போராட்டத்துல ஃப்ரண்ட் லைன்ல ஓப்னி பினேகாஸ் நிக்கிறாங்கன்னா என்ன நம்பிக்கை இருந்திருக்கும்? ஏன்னா எங்க கூட என்ன இருக்கு? அதுலயும் ஒரு ஆளுக்கு மனைவி கன்சீவா இருக்கிறாங்க. இவங்க எஸ்கேப் ஆயிருக்கலாம், இவங்க வர வேண்டிய அவசியம் இல்லை. இவங்க வேற யாரையாவது அனுப்பி இருக்கலாம். யுத்தம் ஓடி ஏதோ ஒரு காரணம் சொல்லி இருக்கலாம். இல்ல என் மனைவி டெலிவரி டைம் நான் வரல சொல்லி இருக்கலாம்.
ஆனா இவங்க சொல்லல, இவங்க ஃப்ரெண்ட்ல போய் நிக்கிறாங்க. ஏன்னா அவ்வளவு நம்பிக்கை, ஏன்னா உடன்படிக்கை பெட்டி இருக்கு, நிச்சயமா ஜெயிப்போம். இந்த வேர்டை மெடிடேட் பண்ணும்போது ஆவியானவர் உணர்த்தின காரியம், ஓப்பினி பிணைகாசுக்கு இல்லாத நம்பிக்கையே உனக்கு இருக்கு அப்படின்னு கேட்கிறார். என்ன நம்பிக்கைங்க இது? யுத்தவங்க ஃப்ரண்ட் லைன்ல நிக்கிறாங்க. நமக்கு தெரியும் இஸ்ரவேலர் கோலியாத் வந்து நிற்கும் போது இஸ்ரவேல் சேனையே பின்னாடி போறாங்க. ஆனா இங்க பாருங்க, ஏன்னா உடன் ஃப்ரண்ட் லைன்ல நின்று போறாங்க. என்ன நம்பிக்கை! ஆனா இந்த நம்பிக்கை அதுக்கு குறைவில்ல. ஆனா இந்த நம்பிக்கையை கர்த்தர் வெறுக்கிறார். எனக்கு ஆபிரகாமை விட மேலான விசுவாசத்தை நான் வச்சிருந்தாலும் அந்த விசுவாசத்தை கர்த்தர் வெறுத்துட்டார்னு வைங்கள, அவைகளால் உனக்கு காரியம் வாய்க்காது. அதனால விசுவாசம் மட்டும் இருந்தா போதும், விசுவாசம் மட்டும் இருந்தா போதும். விசுவாசம் இவங்களுக்கு இல்லாத விசுவாசமா நமக்கு இருக்கு. ஃப்ரண்ட் லைன்ல போறாங்க பாருங்க, மாண்டு விழுந்தார்கள். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. இது போல எல்லாமே சொல்லலாம் பைபிள்ல. துன்மார்க்கருடைய ஜெபம் எவ்வளவு ஜெபம், கர்த்தர் ஜெபத்தை அருவருத்துட்டாருன்னு வைங்களேன். ஒரு காரியத்தை கர்த்தர் அருவருக்கிறாருன்னா அதுக்கு பரலோகத்துக்கு இடம் உண்டா? இல்ல. அங்க எப்படி அருவருப்பான காரியம் உள்ள போகும்? கர்த்தர் வெறுக்கிற காரியம் எப்படி பரலோகத்துக்கு போகும்? இது இன்னொரு நபரை நான் கொண்டு வரேன், சகரியா. இந்த சகரியா பார்த்தீங்கன்னா வழி மாற்றம் இல்லை, இந்த பிரமாணத்தின்படி நடக்க தன்னை ஒப்பு கொடுத்தவன். இந்த சகரியா கிட்ட ஒரு விசை ஜெபித்து கொண்டிருக்கும் போது, அதாவது தூபம் காட்டி கொண்டிருக்கும் போது கர்த்தருடைய தூதன் வந்து சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, நீ பயப்படாத, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. மனைவி ஒரு குமாரனை பெற போகிறார், யோவான் என்று பெயர் வை. அப்படி சொல்லும் போது சகரியா, நான் கேளவனா இருக்கிறேன் எனக்கு அப்படி சொல்லிட்டு அவருடைய அவிசுவாசத்தை வெளிப்படுத்தினார். அவிசுவாசத்தை வெளிப்படுத்தினதும் கர்த்தர் கொடுக்காம விட்டாரா? இல்ல, கொடுத்தார். ஏன்? அவன் சரியான பாதையில் இருக்கிறான். நீ சரியான பாதையில் நின்று உன்னுடைய நம்பிக்கை கொஞ்சம் குறைஞ்சாலும் கர்த்தர் தருவேங்கிறத நிச்சயம் தருவான். அதே வேளையில ட்ராக் மாறி போய் கால் போன போக்கில் மனம் போன போக்கில் நடந்துட்டு கர்த்தர் மேல மலையை பெயர்க்கத்தக்க விசுவாசம் வைத்திருந்தாலும், என் நம்பிக்கை பெருசா சிறுசாங்கிறது ரெண்டாவது, என் நம்பிக்கை கர்த்தர் நேசிக்கிறாரா வெறுக்கிறாரா, இதுதான் ரொம்ப முக்கியம். என் நம்பிக்கை மேல கர்த்தர் வெறுப்பு வச்சுட்டாருன்னா நான் நம்புனேன். அதனாலதான் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. நீ எப்படி வாழ்ந்தா, நீ சும்மா விசுவாசித்தா போதும். இன்னைக்கு ஏன் இப்படிப்பட்ட உபதேசங்கள்லாம் ரொம்ப பரவிட்டு நம்ம லைஃப்ல பாவம் விசுவாசித்து எத்தனை நன்மையை பார்த்திருக்கிறோம்? எத்தனை நன்மையை பார்த்திருக்கிறோம்? ஏன் காரியம் வாய்க்கவில்லை? காரியம் ஏன் வாய்க்கவில்லை? ஆபிரகாம் சொல்ல, ஆபிரகாமே நீங்க விசுவாசிக்கிற எல்லாம் ரைட்டு தான், ஏன் முன்னாடி நடந்து கொண்டு நாம் எந்த பாதையை தெரிந்தெடுக்கிறோம்? இந்த சகரியா பாருங்க, சகரியா அவிசுவாசத்தை பேசினதும் கர்த்தர் வாயதான் அடைத்தாரே தவிர எலிசபெத்தின் கற்பத்தை அடைக்கல. ஆமென். விசுவாசத்தில் பலவீனமானவன் அவர் சப்போர்ட் பண்றார். உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளக்கும். ட்ராக் மாறி ஓடிக்கொண்டிருக்கும் போது இதை சொல்லவில்லை. ஆமென். நஷ்டம் என்றும் குப்பை என்றும் எண்ணி கிறிஸ்துவை ஆதாயப்படுத்த ஒருவன் அவரை நோக்கி ஓடும் போது சொல்லுகிறார், பவுலே நீ கலங்காத, இந்த முள்ளு குத்துறதை நினைச்சு கவலைப்படாத, உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய். ஆமென். ஆமென். உண்மை அவர் பார்வையிலே இருக்கணும்.